நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சொல்லுங்க, என் இயேசு நல்லவர், ஓ என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஒரு விசை கூட, என் இயேசு நல்லவர். கரங்களை உயர்த்தி சொல்லிக்கொண்டே, அவரை போல வல்லவர் யாரும். கடந்த மாதம் முழுதும் என்னை அன்பாய் நடத்தின அவரை போல யாரும். என் இயேசு பரிசுத்தர். என் காரத்தை பீடித்தார், என்னை கைவிடவே இல்லை. இல்லை, உண்மைன்னு சொல்றவங்க. என் காரத்தை பீடித்தார் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், எனது இன்பம். அவர் நாமம் போற்றுவே. சொல்லுவோம், அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் போற்றுவே. எல்லாரும் சேர்ந்து, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். அப்பாவை பார்த்து, என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு. அவரை உயர்த்த உயர்த்த, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, மேலான தெய்வம் நம்மை நடத்த வல்லவர், பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கும் நேரம் அவர் கிருபை தாங்கிடுதே. என் கால்கள் சறுக்கும் நேரம், சொல்லுங்க, அவர் கிருபை தாங்கிடுதே. இப்ப என் இயேசு நல்லவர், என் இயேசு ஆமப்பா, நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்தி பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் காலை வேளைக்காக உமக்கு நன்றி. கடந்த மாதம் வரை எத்தனையோ சூழ்நிலையிலே, எத்தனையோ பிரச்சனையிலே நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நிர்மூலமாகி விடுவோமோ என்று நினைத்த நாட்கள் அதிகம் அப்பா.
ஆனால் உம்முடைய கரம் எங்களுக்கு நிழலா இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுடைய கையிலே கொடுத்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலே அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள், அநேகருடைய வாழ்க்கையிலே தடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறதற்காக நன்றி ராஜா. உங்க மகிமை தொடர்ந்து நடத்தட்டும். பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், வார்த்தைகள் உங்க சமூகத்திலே பிரதியாய் இருப்பதாக ராஜா. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். சேர்ந்து நம்ம ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அந்த பாடல்கள் பாடும்போது எல்லாரும் முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு சேர்ந்து நம்ம பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் என்கிற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஓ ஏறெடுப்பே நன்றி பலி, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். சேர்ந்து இப்ப சொல்லுவோம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லுவோம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. நன்றி ராஜா இயேசு ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஓ ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. இப்ப சேர்ந்து சொல்லுவோம். நன்றி ராஜா இயேசு ராஜா, ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நீ செய்த எல்லா நன்மைக்காக ஆண்டவரே இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா, வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா, பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீர். சொல்லுவோமா. நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. Praise the Lord Jesus. இயேசு ராஜா, நன்றி ராஜா
இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தி. எத்தனை பேர் இந்த வார்த்தையை உண்மைன்னு சொல்லி உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீர். சொல்லுமா நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆம் தகப்பனே, நீ செய்த நன்மை அது எவ்வளவு பெரியதப்பா. உம்முடைய நன்மை சொல்லி முடியாதது. ஓ நன்றி ராஜா. உங்க இருதயம் அப்படியே இந்த 1ஆம் தேதி நன்றினால நிரம்பட்டும், நன்றினால நிரம்பட்டும். ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. துன்பத்தின் பாதையில் நடக்கும் போது நன்றி ராஜா இயேசு ராஜா. துன்பத்தின் பாதை நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதை நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. பாடுமா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீர். இப்ப சொல்லுவோம் நன்றி ராஜா. தகப்பனே இயேசு ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. நீ செய்த நன்மை எவ்வளவு பெரிய. நீர் எங்களை கைவிடவே இல்லை. நீர் எங்களை கைவிடவே இல்லை. நீர் எங்களை கைவிடவே இல்லை. இந்த மாதத்தை தந்ததற்காக நன்றி. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. சொல்லுவோம். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வைத்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வைத்தீர். இப்ப சேர்ந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா. நீ நல்லவர். நன்றி ராஜா. இயேசு ராஜா. உங்களை போல யாரும் இல்ல. ராஜா. நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. சொல்லிக்கொண்டே நன்றி ராஜா. சொல்லுங்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகள். அப்பனே நீ நல்லவர். Praise the Lord. நன்றி ராஜா. எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஆராதிச்சுட்டு உங்களுடைய வீடுகளில் இருந்து நன்றி பலிகள் ஏறெடுக்கப்படட்டும் முழு இருதயத்தோடு. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஹalleluya ஹalleluya. உண்மையாகவே ரொம்ப ஒரு அழகான பாடல். இந்த பாடலை பாடும்போதெல்லாம் தேவன் நம்மேல வைத்திருக்கிற அன்பு அதிகமாய் வெளிப்படுகிறது. பாருங்க அந்த சரணம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து
ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீர். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சுமந்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்திரையா. நீங்கள் எந்த நாட்களில் நம்ம வளர்றது நம்ம வாழ்றது கஷ்டமோ இல்லையோ, ஆனால் இந்த காலங்களில் நம்ம வாழ்றது ரொம்ப கஷ்டமான நாட்கள். நிறைய பேர் துன்பத்தின் பாதையில் நடந்தார்கள், மிக அதிகமான பாடுகளின் பாதையில் நடந்தார்கள். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாராமா, தூக்கி அப்படியே சுமந்தார். இந்த மாதத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற நம்முடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை தூக்கி சுமந்ததுனால தான் நம்ம இந்த 1ஆம் தேதி இருக்கிறோம். அந்த ஒரு சரணத்தை மட்டும் திரும்பவும் ஒரு விசை என் கூட சேர்ந்து எத்தனை பேர் துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் நீங்க தூக்கி சென்றீங்க ஆண்டவரே, உம்முடைய கரத்தால் நடத்துறீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் சேர்ந்து அந்த ஒரு சரணத்தை கரங்களை தட்டி பாடி ஹalleluya சேர்ந்து பாடுவோம். நன்றி ஆண்டவரே. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. சொல்லுங்க நன்றி. துன்பத்தின் பாதையில் நடந்த தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீர். மறக்கவே முடியாது. இந்த மாதம் கடந்த மாதத்திலே ஆண்டவரே நீர் என்னை நடத்தி வந்தது அதிசயமாய். இப்ப சேர்ந்து சொல்லுவோம் நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு. ஒரு விசை கூட சொல்லலாமா? நன்றி ராஜா. ஆம் தகப்பனே, ஆராதிக்கிற இடத்துல இந்த சூழ்நிலையில நன்றி சொல்லுகிற உம்முடைய பிள்ளைகளை வேறு விரித்து பலப்படுத்தும். நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹalleluya. பஞ்சமுள்ள காலத்திலும் உன்னை நான் போஷிப்பேன்னு சொன்னவர், நம்மை நடத்துவேன் என்று சொன்னவர் உண்மையாகவே வெற்றியாய் நடத்தி வந்தார். இந்த மாதம் வரைக்கும் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாய் இந்த மாதத்தில் பெரிய காரியத்தை செய்வார். நீ ஒரே ஒரு பாடலை நம்ம பாட போறோம். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். அவரே தேவன், அவரே தேவன். யெகோவா நம் தேவன். பானையில் எண்ணெய் குறைந்து போனாலும் கலயத்தில் மாவு இன்றி போனாலும் எலியாவின் தேவன் நம்முடன் உண்டு. காகங்களை கொண்டு அவர் போஷிப்பாரே. சேர்ந்து நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போறோம். ஹalleluya. ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். சொல்லுவோம். அவரே தேவன், அவரே தேவன். யெகோவா என் தேவன். கரங்களை தட்டி பாடுவோம். அவரே தேவன், அவரே தேவன். யெகோவா என். ஒரு விசை கூட எல்லாரும் ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் என் தேவன். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் என் தேவன். சொல்லுவோம். அவரே தேவன், அவரே தேவன். யெகோவா என் தேவன். விசுவாசத்தோட பாருங்களா? அவரே தேவன், அவரே தேவன். யெகோவா என் தேவன். பானையில்
எண்ணெய் குறைந்து போனாலும் கலயத்தில் மாவு இன்றி போனாலும் எலியாவின் தேவன் என்னுடன் உண்டு, காகங்களை கொண்டு அவர் போஷிப்பார். இந்த வார்த்தை விசுவாசத்தோட பாடுறவங்க. பானையில் எண்ணெய் குறைந்து போனாலும் கலயத்து மாவு இன்றி போனாலும், பானையில் எண்ணெய் குறைந்து போனாலும் கலயத்து மாவு இன்றி போனாலும் எலியாவின் தேவன் என்னுடன் உண்டு, எலியாவின் தேவன் என்னுடன் உண்டு, காகங்களை கொண்டு போஷிப்பாரே, காகங்களை கொண்டு இப்ப சொல்லுவோம். அவரே தேவன், அவரே ஆண்டவருடைய பிள்ளையே, காகத்தை கொண்டு போஷிக்கிறவர் நம்முடைய தெய்வம். அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா என் தேவன். பஞ்சத்தால் உள்ளம் சோர்ந்து போனாலும் கோதுமை மணிகள் அற்று போனாலும் எலிசாவின் தேவன் இந்த மாதம் நம்மோடு இருக்கிறார். அவர் எண்ணிலடங்கா அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த மாதத்துல என் கூட ஆராதிச்சிட்டு இருக்கிற நிறைய பேரு ஒரு புதிய அதிசயத்தை பார்க்க போகிறோம். ஓ, பஞ்சத்தால் உள்ளம் சோர்ந்து போனாலும் கோதுமை மணிகள் அற்று போனாலும், பஞ்சத்தால் உள்ளம் சோர்ந்து போனாலும் கோதுமை மணிகள் அற்று போனாலும் எலிசாவின் தேவன் நம்முடன் உண்டு, எலிசாவின் தேவன் நம்முடன் உண்டு, எண்ணிலடங்கா அற்புதம் செய்வார், எண்ணிலடங்கா அற்புதம். இப்ப சொல்லுவோம். அவரே தேவன், அவரே தேவன். ஓ எஸ் எஸ் எஸ். இந்த வார்த்தையை விசுவாசித்து பாட பாட, நம்பி பாட பாட நான் நம்புறேன். இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய அறுவடையின், மிகப்பெரிய வெற்றியின் மாதமாய் சொல்லுவோம். நீரே தேவன், நீரே தேவன், யெகோவா என் தேவன். எதிரியின் கூட்டம் சூழ்ந்து போனாலும், எல்லாமே தோல்வியாய் முடிந்து போனாலும் தாவீதின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். எதிரியின் கூட்டம் சூழ்ந்து போனாலும், எல்லாமே தோல்வியாய் முடிந்து போனாலும், எதிரியின் கூட்டம் சூழ்ந்து போனாலும், எல்லாமே தோல்வியாய் முடிந்து. இப்ப சொல்லுவோம். தாவீதின் தேவன் நம்முடன் உண்டு, தாவீதின் தேவன் நம்முடன் உண்டு, ஜெயத்தின் மேல் ஜெயமே தந்திடுவார், ஜெயத்தின் மேல் ஜெயமே தந்திடு. சேர்ந்து அவரே தேவன், அவரே தேவன். அப்பா, ஓ முழு பலத்தோடு அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா தேவன். ஓ, சாத்தானின் சோதனை நம்மை சூழ்ந்தாலும், செல்வமும் சொந்தமும் விட்டு போனாலும், சாத்தானின் சோதனை நம்மை சூழ்ந்தாலும், செல்வமும் சொந்தமும் விட்டு போனாலும், யோபுவின் தேவன் நம்முடன் உண்டு, யோபுவின் தேவன் நம்முடன் உண்டு, இரட்டத்தனையாய் பலன் தருவாய், இரட்டத்தனையாய் பலன் தரு. சொல்லுவோம். அவரே தேவன், அவரே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடி, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். ஓ, அவரே தேவன்,
யெகோவா சொல்லிக்கொண்டே அவரே தேவன், அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா ஒன்றுமில்லாத ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் என் தேவன். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் நம் தேவன். கரங்களை தட்டி அவரே தேவன், அவரே தேவன், யெகோவா ஓ நீரே அவரே தேவன், அவரே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் எஸ் அந்த மகிமை ஊற்றப்படட்டும், அந்த வல்லமை ஊற்றப்படட்டும். அவருடைய மகிமை யெகோவா என் தேவன். ஆமென். முழங்கால் படிட்டு கொண்டே ஆண்டவருடைய பிள்ளைகளே, உண்மையாகவே மிக அழகான ஒரு பாடல் இந்த பாடல். ஒவ்வொரு சரணமும் பரிசுத்தவான்களோட இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். பஞ்சத்தால் உள்ளம் சோர்ந்து போகும்போது எலிசாவின் தேவன், எதிரியினுடைய கூட்டம் சூழ்ந்து போகும்போது, எல்லாமே தோல்வியாய் மாறி போகும்போது தாவீதின் தேவன் நம்மோடு, சாத்தானின் சோதனை பெருகும் போது யோபுவின் தேவன் நம்மோடு. நம்புறீங்களா? அப்படியே முழங்கால் படிட்டு கையை மேல உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நீரே தேவன், நீரே தேவன், யெகோவா என் தேவன். முழு பலத்தோடு சொல்லுங்க, நீரே தேவன். இந்த பாடல் அநேகருடைய வாழ்க்கையில இது இன்றைக்கு அர்த்தமாய் மாறுகிறது. நிறைய பேருடைய கேள்விகள் இப்பொழுது இப்பொழுது இந்த பாடலை பாடும் போதே நீரே தேவன், ஓ யெகோவா என் தேவன். இப்ப சொல்லுவோம், எதிரியின் கூட்டம் சூழ்ந்து போனாலும், எல்லாமே தோல்வியாய் முடிந்து போனாலும், எதிரியின் கூட்டம் சூழ்ந்து போனாலும், எல்லாமே தோல்வியாய் முடிந்து போனாலும், தாவீதின் தேவன் நம்முடன் உண்டு, தாவீதின் தேவன் நம்முடன் உண்டு, ஜெயத்தின் மேல் ஜெயமே தந்திடுவார், ஜெயத்தின் மேல் ஜெயமே தந்து. இப்ப கையை உயர்த்தி நீரே தேவன், நீரே தேவன், நீரே தேவன், யெகோவா என் தேவன். அப்படியே ஆராதிங்க பார்க்கலாம். இயேசுப்பா பார்த்து சொல்லிட்டே இருங்க. எஸ், அநேகருக்கு இந்த வார்த்தையினுடைய அற்புதங்கள் நடக்கும் என்று நான் நம்புறேன். ஹalleluya. நீரே தேவன், நீரே தேவன், யெகோவா என் தேவன். நீங்க தேவனப்பா, ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குறவர் நீங்க தான்ப்பா. உங்களால எந்த இடத்திலையும் அற்புதம் செய்ய முடியும். அற்புதம் செய்வது உமக்கு லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். நன்றி. பலனுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம், அவருக்கு லேசான காரியம், அவருக்கு லேசான காரியம். இயேசு அப்பாவுக்கு லேசான காரியம். நம்புறவங்க சொல்லுங்க, நீ உமக்கு லேசான காரியம், உமக்கு லேசான காரியம்.
எஸ் சொல்லிக்கொண்டே உமக்கு லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், சொல்லுங்க. பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை கொடுப்பது, மண்ணான மனிதனுக்கு மன்னாவை தருவது லேசான காரியம். சொல்லுங்க எல்லாரும், மாதத்தில் அற்புதம் செய்வது அவருக்கு லேசான காரியம். நம் தேவைகளை சந்திப்பது அவருக்கு லேசான காரியம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த பாட்டை பாடி என் இயேசுவுக்கு லேசான காரியம். இப்ப சொல்லுவோம், கூழாங்கல்லாலே கூழாங்கல்லாலே வீழ்வது லேசான காரியம். கூழாம் கல்லாலே கோலியாத் வீழ்வது, நமக்கு விரோதமாய் இருக்கிற கோலியாத்தை போன்று நம்மை பயப்படுத்துகிறவர்கள் மத்தியிலே வெற்றியை கொடுக்கிறவர். ஓ ஆழ்கடல் மீனதில் வரி பணம் பெறுவது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரி பணம் பெறுவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான கரங்கள் மேல உயர்த்தி சொல்லுங்க, லேசான காரியம். லேசான காரியம். உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எதுவும் லேசான. இப்பொழுது நான் நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த காரியம் உமக்கு லேசானதப்பா. லேசான காரியம். நாங்க நம்புறோம், விசுவாசித்து சொல்லுகிறோம். எதுவும் லேசான காரியம். சொல்லுங்க, பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். ஓ பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆராதனையை சுகந்த வாசனையாய் நீ முகர்ந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறதற்கு ஆவலாய் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்கட்டும், கிடைக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம்
நல்ல பிதாவே. நாம் நேரடியாக இன்றைக்கு நம்முடைய வாக்குத்தத்த செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். வேதத்தை திறந்து நம் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே, எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வார்த்தை, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் நீ புறப்படுவாய். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், உன்னை கட்டுவேன், இல்லையென்றால் உன்னை நிறுத்துவேன், இல்லையென்றால் உனக்கு நான் பழைய சந்தோஷத்தை மறுபடியும் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பொதுவாக கடந்த சில மாதங்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் நினைத்து கொண்டே இருந்திருக்கலாம். உங்களுக்கு நிறைய தரிசனங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தரிசனங்கள் எல்லாம் புதைக்கப்பட்டு மண் மூடி போட்டது போல இனி அந்த தரிசனங்கள் நடப்பதற்கு வாய்ப்பில்லை, அந்த எண்ணங்கள் இனி நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு நிலைமையிலே யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை தள்ளப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து பலவிதமான கற்பனைகள் இருந்தது. இப்படியெல்லாம் நான் பண்ண போறேன், இப்படியெல்லாம் நான் செய்ய போறேன், என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்க போகுது, என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் இப்படி இருக்க போகிறது, நான் அந்த வீடை வாங்க போறேன், நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போறேன், இந்த மாதிரி ஒரு தொழிலை ஆரம்பிக்க போறேன். இப்படிப்பட்ட பல கற்பனையோட வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுடைய வாழ்க்கையிலே திடீரென்று அடிக்கப்பட்ட ஒரு புயல், திடீரென்று அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வருத்தம், அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே மண் தோண்டி புதைத்தது போல இனி எதுவும் நடக்காது, நம்ம நினைத்தது எதுவுமே நடக்காத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த நேரத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் மிக அழகாய் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இல்லை இல்லை, மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் நான் உன்னை நிலைநிறுத்துவேன், மறுபடியும் நான் உன்னுடைய வீட்டிலே ஆடல் பாடல் சத்தத்தை கேட்கிறவர்களோடு உங்களை புறப்பட பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய 1ஆம் தேதி காலை வேளையில் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற உங்களை பார்த்தும் அந்த வார்த்தை சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு நபர் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையின் காலங்கள் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு நிறைய தரிசனங்கள் இருந்திருக்கலாம், இல்லையென்றால் நீங்கள் நிறைய காரியத்தை செய்வதற்காக நீங்கள் யோசித்திருக்கலாம். இப்படியெல்லாம் நான் பண்ண போறேன், என் வாழ்க்கை இப்படி இருக்க போகிறது, என் எதிர்காலம் இப்படி இருக்க போகிறது, உங்களை சுற்றி நீங்கள் பெரிய பெரிய கற்பனைகளை நீங்கள் கட்டி இருக்கலாம். ஆனால் மறுபடியும் அது நடக்கும் என்கிற எந்த ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள இனி அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு அந்த வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். உங்களோட ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்றால், மறுபடியும் நான் உனக்கு அதை செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் இழந்து போனது என்று நினைக்கிறீர்களோ, எதெல்லாம் நடக்க
நடக்காது என்று நினைத்தீர்களோ, எதெல்லாம் இனி வாய்ப்பதற்கு கடினம் என்று நினைத்தீர்களோ, ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு திருவிழம் பற்றுகிறார். இல்லை இல்லை, நான் உன்னை மறுபடியும் அந்த மாதிரி உன்னை கட்டுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மறுபடியும் கட்டுகிறதுல ஆண்டவரை தவிர ஸ்பெஷலானவர் ஒருவருமே கிடையாது. இந்த உலகத்திலே இருக்கிற அநேகரால் மறுபடியும் கட்ட முடியாது. அதுவும் ஒரு சில காரியங்கள் மறுபடியும் செய்ய முடியும், மறுபடியும் கட்ட முடியும். ஆனா ஒரு சில பொருட்கள் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதை ரீயூஸ் பண்ணவே முடியாது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து ஸ்கிராப்புக்கு தான் போடுவாங்களே தவிர மறுபடியும் அவர்கள் நினைத்த காரியத்தை செய்ய முடியாது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உலகத்திலே இருக்கிற சில பொருட்களை ரீயூஸ் அப்படின்னா அகைன் அதே மாதிரி அந்த எந்த காரியத்திற்காய் எந்த நோக்கத்துக்காய் அந்த பொருள் உண்டாக்கப்பட்டதோ அந்த காரியம் தவறும் போது திரும்ப அந்த நோக்கத்துக்காக அந்த பொருளை பயன்படுத்தவே முடியாது, அது ஸ்கிராப்புக்கு தான் போகும். ஆனா ஆண்டவரை பொறுத்த அளவில் கர்த்தருடைய கரத்திலே கிடைக்கப்பட்ட ஒரு நபர் ஒருவேளை அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நோக்கத்தை தவறிவிட்டாலும் இனி இந்த நபரால ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளவுதான், வேஸ்ட், இனி இது ஸ்கிராப் அப்படின்னு தள்ளப்பட்டாலும் என்னுடைய ஆண்டவருடைய கரத்திலே அந்த மனிதர் போவானேயானால் நிச்சயமாய் திரும்பவும் ஆண்டவர் எந்த பர்பஸுக்காக அந்த மனிதனை கர்த்தர் உருவாக்கினாரோ அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இதற்கு ஒரு ஒப்புமையான ஒரு வசனம் இருக்கிறது. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாம் எடுக்கும் போது, எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். மிக அழகான ஒரு வசனம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. பொதுவாக ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை வனைந்து கொண்டிருக்கும் போது அவருடைய கையில வச்சு அதை வனைந்து கொண்டிருக்கிறான். ஆனா அது ஒருவேளை அது பினிஷ் ஆகிற பட்சம் அதனுடைய அந்த வனைகிற அதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் அதனுடைய எண்டிங் அப்படின்னா அதை கொஞ்சம் காய வச்சதற்கு பிறகு ஒருவேளை அந்த பாண்டம் கெட்டு போகுமே ஆனால், அது உடைந்து போகுமே ஆனால், நீங்க இந்த மண்பாண்டம் செய்கிற இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மண்பாண்டங்கள் அப்படியே உடஞ்சி நிறைய துண்டு துண்டா கிடக்கும். ஏன் அப்படின்னா அது வெயில், இவர்கள் செய்து முடித்து அந்த 2வது ப்ராசஸ் ஆகிய அந்த வெயிலில் அந்த பாண்டத்தை வைக்கும்போது அந்த வெயிலினுடைய தன்மையை தாங்க முடியாம சில மண்ணினுடைய பதம் சரியில்லாதனால பாண்டம் அப்படியே கிராக் விழும், நிறைய உடஞ்சிடும். அந்த பாத்திரத்தை அந்த பாண்டத்தை திரும்ப அந்த குயவனால எதையுமே செய்ய முடியாது. ஒருவேளை அவனுடைய கையிலே இருக்கும்போது அந்த ஈரப்பதத்தோட இருக்கும்போது தன்னுடைய கையிலே வனையக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இருக்கும்போது ஒருவேளை அது ஒரு தவறா போச்சுன்னா கூட அழகா வரைஞ்சிடலாம். ஆனா காய வச்சதற்கு பிறகு ஒரு பாண்டத்தை அவனால் திரும்ப வனைய முடியாது, அவ்வளோதான். அதை எடுத்து தூக்கி போட்டு அது முடிஞ்சு போச்சு, அதில் எதுவும் இன்னும் பிரயோஜனம் இல்லை. அதை எடுத்து திரும்ப நம்ம அதை எடுத்து மண்பாண்டமாய் செய்ய முடியாது. ஆனால் வேதத்திலே இந்த வசனத்தை வாசித்தோம். குயவனுடைய கையிலே அந்த பாண்டம் கெட்டு போனதற்கு பிற்பாடு கூட வேதம் சொல்லுகிறது, அதை தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். சோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அந்த வார்த்தையை தான் சொல்றாரு. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் திரும்ப என்ன எதுவுமே பண்ண முடியாது,
திரும்ப என்ன எதுவுமே செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா நான் ஒரு மண்பாண்டமா இருந்துட்டேன், ஆனா நான் உடஞ்சிட்டேன். இனி என்னை ஒட்ட வைக்க முடியாது, இனி என்னை சரி செய்ய முடியாது. திரும்பி எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையை என் தலை மேல வைக்க முடியாது. திரும்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுக்க யாராலும் முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சொல்லுவது உண்மைதான், யாராலும் முடியாததுதான். ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை திரும்ப நிலைநிறுத்துகிறதற்கு ஒரே ஒருத்தரால முடியும். அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவரால முடியும். நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற தேவனாலே முடியும். இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் கெட்டு போய் காணப்படலாம். உங்களுடைய கையிலே, தேவனுடைய கையிலே ஒரு நாள் இருந்து இன்றைக்கு உடைந்து போன ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டிருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் திரும்ப என்னை சரி செய்வது என்கிறது நடக்காது, திரும்ப என்னை சரி செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா நான் உடைஞ்சு போனேன். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே உடைஞ்சு போனேன்னா கூட திரும்ப என்ன சரி செய்ய முடியும். ஆனா அப்படி இல்லை, நான் காய வைக்கப்பட்டவன், நான் பயன்படுவேன் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு நேராய் வந்தேன். ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை ரட்சித்தார், மிக அழகாய் வணைந்தார், கிருபைகளை எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார், என்னை ரொம்ப நம்பினார். ஆனா எப்ப நான் கனி கொடுக்கணும் அப்படின்ற அந்த சூழ்நிலைக்குள்ள வந்தேனோ அவ்வளவுதான். இனி கனி கொடுப்பேன், இனி சாட்சியா வாழ்வேன், இனி ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன்ற சூழ்நிலையில திடீரென்று நான் உடைந்து போனேன். திடீரென்று ஆண்டவரை விட்டு நான் போனேன். சோ மறுபடியும் திரும்பவும் என்ன அதே பாத்திரமாய் வணைவது, இல்லையென்றால் வேறு ஒரு பாத்திரமாய் வணைவது கூடாத காரியம் என்று யாரோ ஒருத்தர் இந்த செய்தியை கேட்டா ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, திரும்பவும் உன்னை ஆண்டவர் வணைவேன். திரும்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிறதுல என் ஆண்டவரை போல ஒருத்தருமே இல்லை. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நான் சாட்சியாய் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் சீர்தூக்கிவிட கர்த்தர் வல்லவர், மறுபடியும் கைதூக்கிவிட ஆண்டவர் வல்லவர். கர்த்தர் நினைப்பாரே ஆனால் நீ எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும், நீ எவ்வளவு அடி ஆழத்துக்குள்ளே போனாலும், நீ எவ்வளவு அந்த இனி எழும்ப முடியாது என்கிற சூழ்நிலைக்கு போனாலும் ஆண்டவர் உங்களை திரும்பவும் தூக்கி விடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வேதத்திலிருந்து ஒரு 3 பேருடைய வாழ்க்கையை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் காண்பித்தார். அப்படி என்றால் வேதத்திலேயே பலரை ஆண்டவர் திரும்பவும் கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி என்னுடைய சாராம்சம் என்னன்னா, திரும்பவும் ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்தும் போது, திரும்பவும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்கிறதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அப்போ ஒரு வேதத்திலே இருக்கிற ஒரு 3 பேருடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்பவும் அவர்களை நிறுத்துகிறார். அந்த அவருடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த 3 நபர்களையும் வாசித்து உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். முதலாவதாக வேதத்தை திறந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 40ஆம் அதிகாரம் 13வது வசனம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவான். முன்னே அவனுக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோன் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய். நீங்கள் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, பானபாத்திரக்காரரின் தலைவன் பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். இங்கே யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் சிறைச்சாலையிலே இருக்கும்போது அவனோடு கூட 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவன் சுயம்பாய்களின் தலைவன், இன்னொருவன் பானபாத்திரக்காரன்.
அப்போ இவங்க 2 பேரும் ஒரு சொப்பனத்தை பார்க்குறாங்க. அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் தெரியாம 2 பேரும் கலங்கி போய் இருக்கும்போது யோசேப்பினிடத்தில் வந்து சொல்லுகிறாரு. அப்போ யோசேப்பு ஒரு சரியான ஒரு விளக்கத்தை அவங்க 2 பேருக்குமே சொன்னார். அப்போ யோசேப்பு சொல்லும்போது சொல்றாரு, இல்ல இல்ல அந்த பானபாத்திரக்காரனிடத்தில் சொல்லுகிறார், மறுபடியும் ராஜா உன்னை எடுத்து அவருக்கு முன்பாக நீ முன்பு செய்து வந்த அந்த வேலையை, அந்த ஆசீர்வாதத்தை உன் கையில கொடுத்து மறுபடியும் நீ ராஜாவுக்கு முன்பாக அவருடைய கையிலே நீ அந்த பானபாத்திரக்காரனாய் அவருடைய கையிலே ஆசீர்வாதத்தை பாத்திரத்தை கொடுக்கிறவனாய் இருப்பாய் என்று யோசேப்பு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்கிறான். அதே போலவே 21ஆம் வசனத்தில் வாசிச்சோம். அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனை ராஜா தலையை திரும்பவும் உயர்த்தி அவனுடைய ஸ்தானத்திலே அவனை நிறுத்தினார். சோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் திரும்பவும் உங்களை தூக்கி எடுப்பாரானால், திரும்ப உங்களை ஆண்டவர் நிறுத்துவாரேயானால், உங்களுக்கு கிடைக்கிற முதல் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, மறுபடியும் முன் இருந்ததிலே ஒன்றை கூட நீங்கள் இழக்காமல் சகலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பானபாத்திரக்காரனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தார். அவன் சிறைச்சாலைக்குள்ளே கடந்து போனான். ஆனா சிறைச்சாலைக்குள்ளே போன அவனுக்கு ஒரு உயர்வு வந்துச்சு. அந்த உயர்வு வரும்போது முன்பு இருந்தது போலவே திரும்பவும் அவனுடைய தலையில அந்த ஆசீர்வாதம் வைக்கப்பட்டது. நீங்கள் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு முன்பு இருந்த சில வாழ்க்கையை நீங்கள் தவறி இருக்கலாம். உங்களை விட்டு அது தூரமாய் போயிருக்கலாம். பாஸ்டர், முன்னாடி இருந்த சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு இல்லை, முன்னாடி இருந்த வருமானம் எனக்கு இல்லை, முன்னாடி இருந்த சுகம் எனக்கு இன்னைக்கு இல்லை, முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா மகிழ்ச்சியும் என்னை விட்டு போய்விட்டது, நான் முன்னாடி மாதிரி இல்லை, இன்னைக்கு வேற விதமா ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா முன்னாடி என் வாழ்க்கையில இருந்த சில ஆசீர்வாதத்தை நான் தவற விட்டுட்டேன். அது எனக்கு கிடைக்குமா? அது எனக்கு திரும்பவும் அந்த மகிழ்ச்சி, திரும்ப அந்த உயர், திரும்ப அந்த ஸ்தானம் எனக்கு கிடைக்கிறதற்கு ரொம்ப கடினம், வாய்ப்பில்லை அப்படின்னு யாரோ ஒருத்தர் நினைச்சா ஆண்டவர் உங்களை திரும்ப நிறுத்துவாரே. ஆனால் எப்படி நிறுத்துவாராமா? முன்பு இருந்ததுல ஒன்று கூட குறையாமல், முன்பு இருந்தது போலவே பழைய சந்தோஷம் திரும்ப உங்களுக்கு வரும், பழைய வருமானம் திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நான் நம்புறேன், இந்த காலங்களிலே கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக உங்கள் வேலைகளை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்களுடைய வருமானங்களை நீங்கள் இழந்திருக்கலாம், அதன் நிமித்தமாய் உங்களுடைய சந்தோஷங்களை இழந்திருக்கலாம். பல பேர் உங்களுடைய வாகனங்களை, உங்களுடைய பொருட்களை, உங்களுடைய வீட்டை நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சில காரியங்களை இந்த 4-5 மாதங்களிலே நிறைய பேர் இழந்து போய் வந்திருக்கலாம். நான் இது இழந்துட்டேன் பாஸ்டர், இந்த 5 மாசத்துல இது என்ன விட்டு போயிருச்சு, திரும்ப அது கிடைக்குமா, திரும்ப அது எனக்கு கிடைக்குமா? ஆண்டவர் இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி வாக்கு கொடுக்கிறார், இல்லை, முன் போலவே அது திரும்பவும் உங்களுக்கு ஒன்றை கூட குறையாமல் கர்த்தர் கொடுக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் குறித்து நம்ம வாசிக்கும் போது வேதம் மிகவும் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுப்பீர்களே ஆனால், தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்தை வாசிக்கலாமா? அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முக கழையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன்.
அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ரொம்ப மிகவும் அழகான ஒரு நல்ல வார்த்தை. அப்படி என்றால் நேபுகாத் நேச்சர் என்கிற ஒரு ராஜா எழுதுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அப்போ இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு காலத்துல திடீரென்று இந்த நேபுகாத் நேச்சருக்கு ஒரு பெரிய பெருமை வந்தது. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு தன்னுடைய இருதயத்தில் அவர் நினைக்கும் போதே மனுஷனிலிருந்து அவர் தள்ளப்பட்டு மிருகங்களுக்கு ஒப்பாய் மாறிவிட்டார். நல்லா கவனிங்க, ஒரு நாட்டுடைய ராஜா, அந்த நாட்டினுடைய ராஜா திடீரென்று மிருகமா மாறிட்டாரு. மிருகமா மாறி வெளியிலே கட்டப்பட்டு, அதான் ஒரு நாய் போல வெளியிலே கட்டப்பட்டு, பனி அவர் தலை மேல விழுது, மழை அவருக்கு மேல அடிக்குது, வெயில் அவங்களுக்கு மேல அடிக்குது. ஒரு மிருகமாய் மாறிவிட்டார். பல ஆண்டுகள் அப்படியே மிருகமாவே இருந்துட்டாரு. இப்போ திரும்பவும் அந்த மிருகத்தினுடைய புத்தி இதெல்லாம் மாறி பழைய முகக்கலை, அதான் அவர் சொல்லும்போது சொல்கிறார், அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அந்த புத்தி தெளிது. பைத்தியக்காரன மாதிரி அப்படியே இருந்தவர் புத்தி தெளிஞ்சு இப்போ அவர் சொல்றாரு, என் புத்தி தெளிந்து திரும்ப வந்தபோது என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது. அவர் திரும்ப பழையது மாதிரி அவருடைய முகம் எல்லாம் அழகா மாறிடுச்சு. ஆனா இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஓகே. இது ஆண்டவர் அவரை விடுதலையாக்கினார். ஆண்டவர் அவருக்கு அந்த காலங்கள், தண்டனையின் காலங்கள் முடிஞ்சிருச்சு. அதனால மிருகங்கள் திரும்பவும் அவர் மனுஷனா மாறிட்டாரு. முகக்கலையெல்லாம் திரும்ப வந்துருச்சு. ஆனா என்னதான் முகக்கலை வந்துட்டாலும் இத்தனை ஆண்டுகளும் அவர் ஒரு பைத்தியக்காரனை போல, இல்லை என்றால் ஒரு மிருகத்தை போல இருந்ததுனால திரும்ப அவர் ராஜாவாகிறதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒருவேளை அப்படி அவர் ராஜாவாய் மாறினாலும் அவரை ஏற்றுக்கொள்றவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆமென். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் திரும்பவும் அவனை நிலைப்படுத்துறாரு. திரும்பவும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துட்டாரு. எப்படி கொடுத்துட்டாராமா, முன் இருந்ததுல ஒன்றை கூட குறைக்காம, இத்தனை வருஷமும் அவன் பனியிலையும் வெயிலையும் இருந்தாலும் ஆண்டவர் அவனுடைய காலங்களிலே தொட்ட போது, ஆண்டவர் அவனை திரும்பவும் தூக்கி எடுத்த போது ஒன்று கூட இழக்காம முன் இருந்தது போலவே சகலமும் அவனுக்கு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் இந்த செய்தியை பேசிக்கொண்டே இருக்கலாம். நான் தான் பாஸ்டர், திரும்ப வருமா? முன்னாடி இருந்த வாழ்க்கை, முன்னாடி இருந்த சந்தோஷம் திரும்ப எனக்கு வருமா? வர்றதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. நான் சொல்லுகிறேன், இந்த நேபுகாத் நேச்சருக்கே திரும்ப வருமானால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு கர்த்தர் அப்படி செய்ய மாட்டாரா? நிச்சயம் ஆண்டவர் செய்வார். உங்க இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். இந்த மாதம் ஒரு ஸ்பெஷல் மாதம். இந்த மாதம் முடிக்கிறதற்குள்ள நான் நம்புறேன் திரும்பவும் அந்த மகிமை உங்களுக்கு வரும். ஒன்று கூட குறையாமல் முன் இருந்த இந்த மாதம் அநேகருக்கு, இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ற அநேகருக்கு முன் இருந்த அந்த சந்தோஷம் திரும்ப வரும். முன் இருந்த அந்த வாழ்க்கை திரும்ப வரும். முன் இருந்தது போல சகலத்தையும் ஆண்டவர், நீங்கள் தவறவிட்ட சகலத்தையும் கர்த்தர் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது, ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் திரும்ப அவனை தூக்கி எடுக்கும் போது என்ன நடக்குது அப்படின்றதை குறித்து நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுப்போமே ஆனால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம், அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. எல்லாரும் வாசி எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு
திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. பெலிஸ்தியரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். நீங்கள் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தியரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளும் ஆகிய ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோனை வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வாய் பெலிஸ்தியரின் கைகளிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி இருக்கிற 2 நடு தூண்களின் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். ரொம்ப அழகான வசனம். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கினது. திரும்பவும் முளைக்க தொடங்கினது. பொதுவாக சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நம்ம ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். அவன் தவறு செஞ்சிட்டான், ஆண்டவர் அவனை தண்டிச்சிட்டாரு, அவனுடைய முடியெல்லாம் அவர்கள் எடுத்த உடனே அவனுடைய பலன் அவனை விட்டு போயிருச்சு, அவ்வளோதான், அவனுடைய கண்களை பிடுங்கினாங்க, அவனை மாவரைக்கிறதுக்காக வச்சாங்க, அவனை வேடிக்கை காண்பிக்கிற பொருளாய் மாற்றினார்கள். எல்லாத்தையும் நம்ம எல்லாம் நிறைய செய்திகளில் கேட்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, ஒரு நாள் வந்தது, சிம்சோன் தன்னை முழுவதுமாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். தான் செய்த எல்லா தவறுக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே அவன் வருந்தினான். அவன் தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, திரும்பவும் சிரைக்கப்பட்ட எல்லா முடிகளும் அவனுக்கு முளைக்க தொடங்கினது. திரும்பவும் முளைக்க தொடங்கினது. இனி பழைய பலன் வரும் அப்படின்னு யாருமே நினைக்கல. ஒரு காலத்துல சிம்சோன் அடக்க முடியல, அவ்வளவு மிகப்பெரிய பலசாலி. திரும்ப இந்த பலன் அவனுக்கு வராது, திரும்ப வராது. அவனை குட்டி பார்த்தார்கள், அவனை கோபப்படுத்தி பார்த்தார்கள், அவனை வேடிக்கை காண்கிற பொருளாக வச்சாங்க. ஆனால் பழைய பலன் வரவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, திடீரென்று ஆண்டவர் அவன் மேலே ஒரு இரக்கத்தை வைக்கிறார். திரும்பவும் அந்த முடி முளைக்க தொடங்கினது. கடைசியில் ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சிறான், இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறான். அவன் இறங்கும்னு ஜெபிச்ச அடுத்த நிமிஷத்தில் அவனுடைய இழந்து போன, அவனை விட்டு போன அந்த பலன் திரும்பவும் அவனுக்கு கடைஞ்சிருச்சு. முன்பு இருந்தது போலவே, அதுவும் முன்பு இருந்ததை விட அதிகமா என்று தான் சொல்லலாம். கழுதையினுடைய தாடை எலும்பில் 1000 பேர், இப்ப 3000 பேர். தன்னுடைய வாழ்க்கையிலே 3000 பேருடைய ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை அவன் சாகும்போது பார்த்துருக்கிறான். அப்ப நான் நம்புவேன், இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் மறுபடியும் உன்னை நான் கட்டுவேன், நான் உன்னை கட்டுவிப்பேன். திரும்பவும் மேலதாள சத்தத்தோடு நீ வருவாய், ஆண்டவர் நிறுத்துவார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் திரும்ப உங்களை தூக்கி எடுக்கும்போது முன்பு இருந்தது போலவே, இதற்கு முன்பாக உங்களை விட்டு தொலைந்த அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு திருவிழம் பற்றுகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்த செய்தி அதுதான். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் உங்களுக்கு திரும்பவும் தரப்போறார். முன்னிருந்த அந்த குடும்ப ஒற்றுமை, முன்னிருந்த அந்த பிள்ளை, எனக்கு இப்போ இருக்கிற கணவனார் வேண்டாம், எனக்கு இப்போ இருக்கிற பிள்ளை வேண்டாம்,
எனக்கு இப்ப இருக்கிற மகன் வேண்டாம், எனக்கு இப்ப இருக்கிற மனைவி வேண்டாம். முன்னாடி முன்னாடி கோவப்படாத அன்புள்ள சந்தோஷமான அந்த வாழ்க்கையை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் பாஸ்டர். அதை நான் ரொம்ப இழந்துட்டேன். திரும்ப அந்த மாதிரி ஒரு காலம் எனக்கு திரும்ப வருமா? திரும்ப அந்த மாதிரி என் பையனை பார்க்க முடியுமா? திரும்ப அந்த மாதிரி என் பொண்ணை பார்க்க முடியுமா? அப்படி என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், இல்லை திரும்பவும் நான் உன்னை கட்டுவிப்பேன், திரும்பவும் நான் உன்னை கட்டுவேன், திரும்பவும் உன்னை நான் நிலை நிறுத்துவேன், திரும்பவும் உன்னை நான் சாட்சியாய் நிறுத்துவேன், திரும்பவும் நீ மேலதாள சத்தத்தோடு நீ திரும்பி வருவாய் என்று இஸ்ரவேலின் தேவன் வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்க எல்லாரும் தேவ சமூகத்திலே அப்படியே முழங்கால் படியிட்டு, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் இன்னைக்கு நல்ல வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அவர் நம்மை கட்டுகிற தேவன், திரும்பவும் ஆண்டவர் நம்மை கட்டுகிற தேவன். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீ திரும்பவும் என்னை கட்டுகிறவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்னும் கன்னியே, மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆண்டவர் தான் திருவிழம் பற்றுகிறார். திரும்பவும் திரும்பவும் அந்த மகிமை, இழந்து போன அந்த மகிமை திரும்பவும் ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் இந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையிலே நடக்க போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பாய். சொல்லு, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஓ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுவோம், பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். நம்ம எல்லாரையும் பிராணி மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார், நான் தப்பி செல்ல வழி செய்வார். ஓ கலங்கிடவே வேண்டாம், ஓ கலங்கிடவே வேண்டாம், ஓ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க.
ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். நான் திரும்பவும் உன்னை நான் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் முன் இருந்ததை போல அதை விட அதிகமாய் உன்னை வைப்பேன். மோசேனுடைய வாழ்க்கை 40 ஆண்டுகள் அவன் அப்படியே வருத்தத்தோடு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அமையாது, கிடைக்காது. அது ரொம்ப டவுட்டு, திரும்ப எப்படி கிடைக்கும்? ஆனா வேதம் சொல்லுது, மோசேனுடைய வாழ்க்கையில திரும்பவும் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை கொடுத்தார். தன் ஜனங்களை பார்க்கறதற்கு ஆண்டவர் வச்சார். அந்த இடத்துக்கே கொண்டு போனார். அந்த பார்வோனுடைய அரண்மனைக்கே ஆண்டவர் கொண்டு போனார். அவனை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்தார். அந்த தெய்வம் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன், திரும்பவும் உன்னை கட்டுவேன், திரும்பவும் தூக்கி நிறுத்துவேன், திரும்பவும் சாட்சியாக வைப்பேன், திரும்பவும் சுகத்தை கொடுப்பேன், திரும்பவும் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். எப்படின்னா முன்பு இருந்தது போலவே. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்க போறேன். தகப்பனே, இந்த மாதத்தில் நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி, கோடி நன்றி அப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாரையும் இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராகப்பா. பெரிய சாட்சியா நிறுத்துங்கப்பா. இந்த மாதம் அவர்கள் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, ஆகாரம் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்கள் பண்ணுகிற பிரயாணத்திலே கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பலவீனமும் உம்முடைய பிள்ளைகளை வந்து தொட்டு விடாதபடி ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் நினைக்கிறேன்ப்பா, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா. இப்பொழுது உம்முடைய பலன் அவர்களை தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மால முடியாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீங்க அந்த அற்புதத்தை அந்த பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 1ஆம் தேதி உம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிற தசம பாகங்கள், காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்து அதற்கு 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய சாட்சியா ஆண்டவர் நிறுத்தும். உங்க மகிமை உங்க பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். நீர் கூட இருங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் நடத்துவார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நடத்தட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.